ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டிய வேத பகுதி மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அந்த வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையிலே நடந்து போவார். இங்கே அதிகமாக யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி ஆகிய மீகா தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால், தீர்க்க தரிசனம் மலிந்த, அதாவது செழிப்பாய் இருந்த காலகட்டம், மலிந்த அல்ல செழிப்பாய் இருந்த காலகட்டம். செழிப்பாய் இருந்த காலகட்டத்தில் மேசியாவை குறித்து பேசுகிறார். ஏசாயா, மீகா, ஓசியா, ஆமோஸ், யோனா 5 பேரும் 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள்ல ஏசாயாவும் மீகாவும் ஒரே செய்தியை தான் அதிகமாய் சொல்லுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன நூலிலும் தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நீக்குகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். மீகா தீர்க்க தரிசனத்திலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் முன்பாக நடந்தார். அது ஆண்டவரை குறிக்கிறது. அவர்கள் தடைகளை நீக்கி என்பதும் அவர் தான் நீக்குவார். அடுத்தது, அவர்கள் ராஜா அவர் முன்பாக போனார், அதுவும் இயேசுவை குறிக்கிறது. கர்த்தர் அவர் முன்னிலையில் நடந்து போவார், அதுவும் மேசியாவை குறிக்கிறது. ஒரே ஒரு வரி மட்டும்தான் மக்களை குறிக்கிறது. அதாவது வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அதாவது இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தீர்க்கதரிசிகளாக ஆடுகளாக சித்தரிக்கிறார். ஆடுகளாக சித்தரிக்கிறார். ஆடுகள் தானாக கதவை கொண்டு, கதவு தான் அதுக்கு தடை. ஆடுகள் அடைக்கப்பட்டிருக்கும், அதுக்கு எது தடை? கதவுகளும் சுவர்களும் தடை. அப்போ அவைகள் உடைத்து கொண்டு போவாது. உடைத்து கொண்டு போகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, அதுதான் அந்த வசனத்துடைய உண்மையான பொருள். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அல்லேலூயா. அந்த வாசலை தாண்டி போனோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் கதவு திறக்கும், யாரோ ஒருத்தர் கதவை உடைக்கும். அப்ப அந்த கதவை உடைக்கிறவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்திலே, இயேசுனுடைய காலத்துல இது நடந்தது. அவர் முன்னே போனார். நீங்க முன்னாடி போக தேவையில்ல, அவர் முன்னே போனார். இதை நாம் பாசிட்டிவாகவும் பேசலாம், கன்டெக்சுவலாகவும் பேசலாம். அதாவது முற்போக்கு சிந்தையோடு நாம் பேசலாம், அல்லது சூழல் சார்ந்து பேசலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு மத்தியில சூழல் சார்ந்து தான் பேச போகிறேன். இந்த மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்தது. இயேசுவின் நாட்கள் அப்படி நடந்தது. எப்படி நடந்தது? இயேசுக்கு முன்பாக நிறைய பேரியர்ஸ், நிறைய தடைகள் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிறைய தடைகள் இருந்தது. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதுல எத்னிக் பேரியர், எத்னிசிசம் சொல்லுவார்கள், இனவாதம் இயேசுக்கு முன்பாக இருந்தது. அதுபோல மதவாதம், ரிலிஜியஸ் மதவாதம் இயேசுக்கு முன்பாக இருந்தது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இயேசுக்கு முன்பாக இருந்தது லா, ட்ரெடிஷனலிசம், பாரம்பரியம் அவருக்கு முன்பாக இருந்தது. அதே போல குழுக்கள், செக்ட், நிறைய குழுக்கள் இருந்தது. அரசியல் எண்ணங்கள் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி தான் இயேசு வெளியே வந்தார். அல்லேலூயா. அவர் ஒரு மனுஷனை ஒரு விஷயத்தை தாண்ட சொல்றாருன்னா, அவர் முதல்ல நிறைய தாண்டி இருப்பாரு. நிறைய என்ன பண்ணியிருப்பாரு? தாண்டி இருப்பார். அவர் இதெல்லாம் தாண்டினார். இனவாதத்தை, மதவாதத்தை, அவருக்கு முன்பாக இருந்த பாரம்பரியம், அவருக்கு முன்பாக இருந்த எல்லா விதமான சட்ட திட்டங்கள், இதையெல்லாம் தாண்டினார். நம்ம என்ன நினைக்கிறோம்? தடைகள்னா நம்ம வாழ்க்கையில வர நம்மளால ஜெயிக்க முடிய விஷயத்த தடைகள்னு பேசின்னு இருக்கோம். என்ன தடைகள்? பணத்தடைகள். தடைகள்னோடனே நமக்கு வருது அதான் முதல்ல எண்ணத்துல, பணத்தடைகள், கஷ்ட நஷ்டங்கள், வியாதி ஒரு தடை, எனக்கு அது ஒரு தடை, இது ஒரு தடை. இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுதுன்னா, பலவீனத்திலிருந்து சொல்லப்படுறதில்லை, ஆண்டவர் ஏதோ செய்யக்கூடாதுன்றதுக்காக சொல்லப்படுறது. எதுக்காக சொல்லப்படுது? அதாவது நம்ம சாக்கு போக்கு சொல்றதே எதுக்காக அப்படின்னா, ஆண்டவருக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்றதுக்காக.
தடைகளை அவர் உடைச்சிட்டார். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி தடைகளை உடைச்சிட்டார். ஏன்பா ஒழுங்கா பேச மாட்டேன்ற, ஏன் பிரசங்கம் பண்ண மாட்டேன், எனக்கு வரல, எனக்கு தெரியல, இது எல்லாம் நான் எனக்காக சோம்பேறித்தனத்துக்காக நான் யூஸ் பண்ணிக்கிற வார்த்தைகள். அதே போல ஏன்பா நீங்க இப்படி இருக்கிறீங்க, ஏன் நீங்க ஆராதனைக்கு வரமாட்டேன்ற, எனக்கு உடம்பு முடியல, இது சோம்பேறித்தனத்துக்காக பயன்படுத்துற வார்த்தைகள். என்னதுக்காக? சோம்பேறித்தனத்துக்காக. உடம்பு முடியல அப்படின்னா மரணம் மட்டும்தான் உடம்பு முடியலன்னு அர்த்தம். சொல்லுங்க எல்லாரும். உடம்பு முடியலன்னா மரணம் மட்டும்தான் உடம்பு முடியல. சரியா? அப்போ நல்லா நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும். அப்போ நம்ம காரணங்களை தடைகள்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம காரணங்களை அன்னைக்கு 8ஆம் நூற்றாண்டிலே அவர்களுக்கு இருந்த தடை என்னவென்று சொன்னால், தீர்க்க தரிசனம் இருந்தது, ஆனால் எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அல்ல. 8ஆம் நூற்றாண்டில் இருந்த தடை ராஜ்யம் நல்லா தான் நடந்தது, பொருளாதாரம் நல்லா தான் இருந்தது, ஜனங்கள் செழிப்பா தான் இருந்தாங்க, ஏன் இழந்த நாடுகளை கூட பிடித்து கொண்டாங்க. என்ன தடை அப்படின்னா கர்த்தரிடத்திலே உள்ளே வருவதற்கு தடை. இன்னைக்கு நமக்கு தடை எதுனா, நம்ம பலவீனம் தடைனா, பலவீனம் போயிடுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட வர வேண்டியது தானே, அது வரமாட்டோம். கடைசி சொல்லலாம் அதே தான் தடைன்னு சொல்லின்னு இருக்கும். அப்ப தடை என்பதை, தடை என்ற வார்த்தையை, அப்டக்கல்ஸ் இன்ட்ரன்ஸ் என்ற வார்த்தையை நீங்க எப்படி பார்க்கணும்னா, உங்க இந்த வாழ்வியல்ல வருகிறதான தேவைகளையோ அல்லது பொருளாதாரத்தையோ நீங்க முன்னேற முடியாத பத்தி தடை இருக்குதான்னு சொல்றாங்கல்ல, பிரசங்கம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் மாய பிரசங்கம். எப்படினாலும் ஒரு காலத்துல முன்னேறி தான் ஆகும். நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க, சில விஷயங்களை எடுத்து பாருங்க. நீங்க சின்ன வயசுல இருந்த மாதிரியே அப்படி பஞ்சம் பட்டினியா இருக்கிறீங்க. 1975 இருந்த கான்டாக்ட் சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழல் வேற. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க கையில எல்லாம் போன் இருந்துச்சா சின்ன வயசா இருக்கும் போது? ஆனா இப்ப பிறக்கிற குழந்தைங்களே மொபைல்ல போட்டோ எடுக்கிற அளவுக்கு நம்ம கையில என்ன இருக்குது? மொபைல் வளர்ந்துருக்கு, அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப இது தடையா? நீங்க வளரல தடையா? நீங்க எல்லாம் வளராம தான் இருக்கிறீங்களா? சோறு தின்னாம தான் இருக்கிறீங்களா? இல்ல தட்டு எடுத்துக்கிட்டு வீடு வீடா போயிட்டு ரசம் கொடுங்க, அந்த காலத்துல பண்ண ரசம் கொஞ்சம் கொடுங்க, சாம்பார் கொஞ்சம், அப்படிதான் இருக்கிறீங்களா? வீட்டுல கேஸ் ஸ்டவ் திருவி இருக்கிற ஸ்டவ்லயே காஸ்ட்லி ஸ்டவ் வாங்கி வச்சுக்கின்னு 3 பேனர் ஒரே நேரத்துல 3 ஆகிறது, சாப்பாடு குழம்பு ரசம் ஒரே நேரத்துல கொதிக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருந்தா. அப்போ இந்த தடைன்ற வார்த்தையை இதுக்கு போய் சேர்க்குறீங்களே, உங்களுக்குலாம் ஏதாவது, நமக்கெல்லாம் மனுஷனுக்கு அறிவு இருக்குதா, ஏதாவது ஜென்மம் ஏதாவது இருக்குதான்னு தெரியல எனக்கு. அப்போ இதை தடைன்னு பிரசங்கம் பண்றாங்களே, அவங்கள என்ன சொல்றது? ஆனா அவனா சொல்லிடுது ஒரே தடையா இருக்குது. என்னது? ஒரே தடையா இருக்குது. சும்மா இந்த தடை தாடெல்லாம் சொல்லு இருக்காதீங்க. இனிமேல் தடை தாடை அதெல்லாம் சொல்லு இருக்காதீங்க. இவங்க தடை, அவங்க தடை, நீதான் தடை. உனக்கு என்னது? உன் சோம்பேறி தான் தடை, நீ பாக்குற பார்வை தான் தடை. சரியா? நான் அதுதான் ஆராதனை உணர்த்தப்பட்டு சொன்னேன். ஃபர்ஸ்ட் காடு, செகண்ட் ப்ரேயர் லைஃப், தேர்டு ஃபெலோஷிப்பு, ரீடிங் த பைபிள், ஃபெலோஷிப், விஸ்டம், ஃபோர்த்து தான் பிள்ளைங்களை தூக்கி கொண்ட மாதிரி மண்டையில வச்சு கூடாது. நீங்க அதை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு நாள் செம்ம சாத்து, ஆண்டவர் சாத்துனா தான் என்ன பண்ண போறீங்க? நீங்களா விட்டுட்டு ஓட போறீங்க. நீங்களா விட்டு ஓடுறீங்களா, இல்ல அவர் ஓட வைப்பாரு? அதை அப்படியே அமைதியா விடுங்க. என்னைக்குமே ஒண்ணு நினைங்க, நான் வளர்க்க மாட்டேன் பிள்ளைங்களை, கடவுள் தான் வாயில சொல்றது தான் எல்லாமே. நம்ம என்ன சொல்றது? வாயில சொல்றது. நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது, ஏன்பா லேட்டா வந்தேன், பசங்க லேட் பண்ணிட்டாங்க. ஏமா லேட்டா வந்தீங்க, பசங்க லேட் பண்ணிட்டாங்க. ஏமா இது பண்ணீங்க, தடை. இப்ப அந்த குழந்தைய நீ நேசிக்கிறது தானே, அப்ப ஜென்மம்னா சொல்லணும். அந்த ஜென்மம்னா சொல்லணும். ஏன் லேட்டுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? நான் தான் லேட்டுன்னு சொல்லணும். ஒண்ணும் தெரியாத குழந்தை மேல என்ன பண்ணக்கூடாது? பழி போடக்கூடாது. அப்புறமா ஏமா வரல பசங்க, ஏமா வரல, அவங்களுக்கு பிடிக்கலன்னா, அவங்க அடிபட்டுச்சுன்னா, அவங்களுக்கு உதப்பட்டுச்சுன்னா, அப்போ அதுக்கும் நம்ம தான் தப்பு, அவங்க தப்பு இல்லை. வண்டி கொடுக்கறது யார் தப்பு? யார் தப்பு? பால், நம்ம தப்பு. அப்போ தடை யாருன்னா யாரு? சொல்லுங்க எல்லாரும். நான் தான் தடை. சொல்லுங்க எல்லாரும். நான் தான் தடை. எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் தடை. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. சின்ன விஷயம் கேட்டாலே என்ன பண்றது? கோச்சிக்கிறது இல்ல, சின்ன விஷயத்த கேட்டாலே கோபம் வந்தது, வருத்தம் வந்தது. இதெல்லாம் ஒரு கேரக்டர்னு நம்ம இன்னும் வாழ்ந்தது. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, தடைன்றதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறோம் நம்ம? சொல்லுங்க. உங்க பார்வையில இருக்கிற டெஃபினேஷன், உங்க பார்வையில டெஃபினேஷன் இல்ல, மீகா பார்வை எடுத்து டெஃபைன் பண்ணுங்க. மீகா பார்வை எடுத்து விளக்கம் கொடுங்க. மீகா எதை தடைன்னு சொல்றாரு? நீங்க சிறையிருப்புல இருக்கிறீங்க, நீங்க ஆண்டோடைய வசனத்தை கேட்கல,
உங்களுக்கு சூழ்நிலைகள்லாம் தடையா இருக்குது, நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க, உங்ககிட்ட பைபிள் இல்ல, உங்க அந்நிய நாட்டுல நீங்க ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்க மாட்டீங்க, எவ்வளோ நெருக்கடி. இதுதான் தடை. கள்ள தீர்க்கதரிசனம் ஒரு தடை. நல்ல தீர்க்கதரிசனத்தை நம்ப முடியல, தரிசனங்களை நம்ப முடியல. ஆகவே இதுதான் தடையே தவிர நீங்க வேற பொருளாதாரத்தையோ கஷ்ட நஷ்டங்களையோ தடையை சொல்லிக்காதீங்க. இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? மேசியாவுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. இயேசுக்கு தடை இருந்தது, இயேசுக்கு தடை இல்லையா? அரசியல் தடை இருந்தது, இயேசுவின் மேல பொருளாதார தடை இருந்தது. ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு போறதுக்கு இயேசு கேள்வி கேட்கறாங்க, நீ ஏன் இங்க வந்தேன்னா ஏரோது உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படி கேட்கிறாங்க. அதையுமே இயேசு உடைக்கிறார். சட்டம் ஒரு தடையா இருந்தது இயேசுக்கு. அல்லேலூயா. சட்டம் ஒரு தடையா இருந்தது. அப்ப இதையெல்லாம் நம்ம கண்காணிக்கணும், யோசிக்கணும், இந்த மாதிரிதான் நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்ப பாருங்க, இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஒரு தடை இருந்தது, லவ் யுவர் நெய்பர். அவர் பெரிய பிரமாணம் இயேசு சொல்லிக் கொடுத்தார், உன்னிடத்தில் நேசிக்கிறது போல, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ love of neighbor is not just a sentiment but a commitment to active solidarity with the oppressed. This involves challenging the sinful socio-economic structure that causes social inequities rather than just offering charity within them. பிறரை நேசி என்பது அது ஒரு உணர்ச்சி வயப்படக்கூடிய வார்த்தை அல்ல. பிறனை நேசி என்பது அர்ப்பணிக்கக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா. பிறனை நேசி என்பது உணர்ச்சி வயப்படக்கூடிய வார்த்தைகள். நம்ம என்ன நினைக்கிறோம்? லவ் யுவர் நெய்பர்னா உடனே நம்ம கண்ணுக்கு தெரியுது, பிச்சைக்காரங்க தான் தெரியுறாங்க. லவ் யுவர் நெய்பர்னா ஏழைங்க தான் தெரியுறாங்க. லவ் யுவர் நெய்பர்னா சாப்பாடு இல்லாதவங்க தெரியுறாங்க. சாப்பாடு கொடுத்துடலாம், வாழ்க்கையை மாற்ற முடியுமா? பிச்சை எடுக்கிற அந்த தொழிலை மாற்ற முடியுமா? லவ் யுவர் நெய்பர்னா நம்ம சென்டிமெண்ட்ல பார்க்கிறோம். சென்டிமெண்ட்ல பார்க்காதீங்க, நீங்க கமிட்மெண்ட்ல பாருங்க, அர்ப்பணிப்புல பாருங்க, வாழ்க்கையை மாத்தணும்னு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுதான் அன்னைக்கு இருந்த தடை. கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் கடைபிடிக்காதான் தடை. ஆண்டோடைய வசனத்தை வசனமா பார்க்காதான் தடை. ஆண்டோடைய வசனத்தை சரியாம புரிஞ்சிக்காதான் தடை. அல்லேலூயா. இததான் இயேசு உடைக்கிறார். பழைய ஏற்பாட்டு வசனங்களை பரிசேயர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, சதுசேயர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த நியாய சாஸ்திரி ஓடி வந்து கேட்கிறான், ஆண்டவர் எனக்கு பிறன் யாருன்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போனான். எருசலேம் உடனே என்னவா மாத்திடுறாங்க? எல்லாரும் பரலோகமா மாத்திடுறாங்க. நம்ம ஆள்கள், உனக்கு எருசலேம் போறதுக்கு தடையா இருக்குது, எருசலேம்ல இருந்து வெளியே வந்துட்டு. இதெல்லாம் பொய் பிரசங்கம். இதெல்லாம் என்ன பிரசங்க? பொய் பிரசங்கம். இதெல்லாம் உணர்ச்சி வயப்படக்கூடியது. உங்க உணர்வுக்கான தீனி, உங்க உணர்வு சொரிஞ்சு விடுறது, அவ்வளவுதான். உங்க உணர்வில் இருக்கிற அரிப்பை தேய்ச்சி விடுவது, அவ்வளவுதான். உங்க உணர்வில் இருக்கிறதான இச்சிங்க வந்து காதுக்கு ஏத்த மாதிரி பேசுறது, இவ்வளவுதான். ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, பிறன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஆசாரியன் ஒருத்தவன் தான், லேவியன் ஒருத்தவன் தான். ஆண்டவர் சரியா யூஸ் பண்றாரு பாருங்க. ஆசாரியனுக்கே இன்னும் பிறன் யாரு தெரியல அப்படின்றத ஆண்டவர் அங்க சொல்றாரு. லேவியனுக்கே பிறன் யாரு தெரியல. எல்லா யூதர்களும் பிறன் யாருன்னா பக்கத்து வீட்டு யூதனா தான் நினைச்சிருந்தான். முதல் ஆண்டவர் வந்து பிறன் யார், நெய்பர் யாருன்றத டிஃபைன் பண்ணி ஒரு பேரபிள், ஒரு ஓமையை சொல்லித்தரார். அந்த ஓமை என்ன? அது ஒரு பெரிய தடையை உடைக்கிறார். அவனுக்குள்ள தடை என்ன தடை? உனக்கு பக்கத்துல இருக்கவன் யாருன்னு கேட்டா பக்கத்து வீட்டு யூதன் சொல்லி தந்தான். அதுதான் தடை அவனுக்கு. இல்ல, எல்லாராலும் வெறுக்கப்படுகிறவர்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் உனக்கு பிறன் இயேசு சொல்லித்தர. அல்லேலூயா. பிறன் யாரு இயேசு சொல்லித்தராரு? சொல்லுங்க. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு யாராலும் நேசிக்கப்படாத ஒரு இனம் தான் உனக்கு பிறன் அப்படின்னு சொல்ற. அப்போ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவன் தான் நமக்கு பிறன். என்னது? உங்களுக்கு பிறன்னா பக்கத்து வீட்டை காட்டக்கூடாது. அப்ப ஒரு புது தியரிய, புது ஃபார்மட்டை ஜீசஸ் கொண்டு வர இந்த தடையை உடைக்கிறார். எனக்கு பிறன்ற தடையை உடைக்கிறார். அதுக்கு பிறகு பாருங்க, தேவாலயத்துக்கு இயேசு போறார். எல்லாரும் ஓசானா ஓசானாங்க. ஏன் எல்லாருக்கும் கோபம் வருது? ஏன் எல்லாருக்கும் கோபம் வருது? பவனி தானே போறாரு, எல்லாருக்கும் ஏன் கோபம் வருது அப்படின்னா, அந்த கழுத மேல வந்தது கோபம். என்ன அந்த கழுத மேல வந்தது ஏன் கோபம் அப்படின்னா, பெத்தானியா
இந்த 2 இடமும் பார்த்தீங்கன்னா குஷ்ரோகிகள் அதிகமா வசிக்கிற இடம். ஒருவரும் ஏறி இல்லாத கழுதைன்னா குஷ்ரோகி வீட்டாண்ட போய் என்ன கழுதி எடுத்துன்னு வருவானா? அவன் போய் எங்கேயாவது அரபு தேசத்துல போய் கழுதியை பிடிச்சின்னு வருவான். ஒருவரும் ஏறி இல்லாத கழுதைன்னா அது என்ன கழுதை? கண்டிப்பா அது அது ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்ட தேசத்துல இருந்து இருக்க கழுதுதான். அங்கிருந்து யாரும் விலைய வாங்க மாட்டான். நீங்க இங்க ஒரு காலனி இருக்குது, இன்னும் கூட ஊர் காலனிலாம் இருக்குல்ல, காலனியில போய் எவனும் பாத்திரம் பதார்த்தம்லாம் வாங்க மாட்டான், பதார்த்தம் யதார்த்தம்லாம் வாங்க மாட்டான். அன்னைக்கு வந்து அதே தான் நடந்தது. அன்னைக்கு அதான் நடந்தது. ஒரு ஏரியா குழந்தைன்னா என்னப்பா, கழுதுன்னா என்னது? அந்த கழுது ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்தது. அது குஷ்ரோகி பயன்படுத்தின கழுதியா இருக்கலாம், அது குஷ்ரோகி வீட்டுல வளர்ந்த கழுதியா இருக்கலாம். அந்த பேரியரை உடைக்கிறார். அல்லேலூயா. அந்த தடையை உடைக்கிறார். அது மட்டும் இல்ல, இவர் கூட எல்லாரும் நுழைஞ்சிட்டான். எருசலேமுக்குள்ள நுழையக்கூடாதவெல்லாம் நுழைஞ்சிட்டான். வாசிங்க மத்தேயு 21 அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள் வாசிங்க. மத்தேயு 21 அதிகாரம் 12, 13 வசனங்கள் வாசிங்க. மத்தேயு 21. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஓசனா ஓசானு கத்துறாங்க எல்லாரும், அப்படிதானே? ஆலயத்தில் பிரவேசித்து விற்கிறவர்களையும் வியாபாரி வெளியே துரத்தி கவிழ்த்து போட்டு கவிழ்த்து எழுதியிருக்குது. இது ஒரு கோபம். இந்த பேரியரை உடைக்கிறார், இந்த தடையை உடைக்கிறார், வியாபார தடையை உடைக்கிறார், ஆலயத்தில் இருக்க வியாபார தடையை உடைக்கிறார், வியாபார நோக்கத்தை உடைக்கிறார். அடுத்தது கவனிங்க, இதுதான் முக்கியம். நீங்க எல்லாம் பவனியில யார் போனாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சாதாரண மக்கள் போனாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எரிகோல காத்து கிடக்கிறவர்கள், எருசலேமுக்கு வெளியே, எல்லைக்கு வெளியே காத்து கிடக்கிறவர்கள், குருடரும் சப்பானிகளும், இதெல்லாம் ஹீலிங்லாம் எங்க வச்சுக்கணும்? சுகமாக்குறதுலாம் எருசலேமுக்கு வெளியே வச்சுக்கணும். இங்க வந்து சுகம் கொடுக்க கூடாது. இப்ப நடக்கிற விஷயம் எங்க நடக்குதுன்னா, எருசலேமில் நடக்குது, தேவாலயத்தில் நடக்குது. எங்க நடக்குது? தேவாலயத்தில். அப்பொழுது பார்வையற்றவரும் நடக்க முடியாதவர்களும் தேவாலயத்துல வரவே கூடாதவங்க. இவங்க என்ன பண்ணக்கூடாது? எங்க வரக்கூடாது? எருசலேம் தேவாலயத்துக்கு வரக்கூடாது. வந்துட்டாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் என்டர்ட். அவங்க முதல் முறையா என்ட்ரி ஆகுறாங்க. இதுதான் கோவம். அவரு பவனி வந்ததுக்கான கோவம் என்னன்னா, ஒடுக்கப்பட்டவங்க உள்ள வந்துட்டாங்க. அதான் கோவம். இது ஒரு பெரிய தடை. இது ஒரு பெரிய தடை. இந்த தடையை இயேசு உடைக்கிறார். அல்லேலூயா. இந்த பவுண்டரியை உடைக்கிறார். இவங்க தான் வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். நம்ம எல்லாம் கீத பவனியில என்ன சொல்லுவாங்க? அவர் ட்ரையம்ஃப், வெற்றி. எது ட்ரையம்ஃப்? எது வெற்றி? எது வெற்றினா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது எதை செய்யக்கூடாதுன்றாங்களோ அதை செய்யறாம பாருங்க, அதுதான் வெற்றி. ஒடுக்கப்பட்டவர்களை தூக்கி கொண்டு வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இதெல்லாம் எங்க நடக்கணும்? சொஸ்தெல்லாம் வெளியே நடந்துக்கணும், எல்லை கோட்டுக்கு வரக்கூடாது. உங்க சொஸ்தம், நீங்க சுகம் கொடுக்கறது, நீங்க வந்து இஷ்டமா பண்றது, இதெல்லாம் எங்க நடக்கணும்? வெளியே நடக்கணும். எருசலேம் வந்து கட்டளைகளால் நிரம்பின இடம், மதத்தால் நிரம்பின இடம், வஸ்திரங்கள் தரையில தொங்கி போகிற அளவுக்கு தூசி இல்லாத இடம், பந்தனங்கள் போடுகிற இடம். தூசி கூட, அவங்க வஸ்திரம் வந்து பிறல்துன்னா தூசி இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவு சுத்தமான இடம், அது கழுவப்பட்ட இடம், சுத்திகரிக்கப்பட்ட இடம். அந்த தடை செய்யப்பட்ட இடத்துல இயேசு உள்ளே போறார். அசுத்தவர்களோட உள்ள போறார். குளிக்காதவங்க, குஷ்ரோகி குளிப்பானா? ஆசாரியன் பார்த்து சுத்திகரிக்கும், 7 முறை சுத்திகரிக்கும். பார்வையற்றவன் குளிச்சிருப்பானா? குளிக்காதவன். ஆனா எருசலேமுக்குள்ள வரணும்னா கைகளை காலுகளை கழுவிட்டா சுத்திகரிச்சுட்டு தான் வரணும். அதைதான் நம்ம ஞானஸ்தானம் அவன் நினைச்சுக்கிட்டான். அதனாலதான் யோர்தான்ல ஒரு ஞானஸ்தானத்தை யோவான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப இந்த தடைகளை உடைக்க வேண்டும். இப்ப நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே பேசின கருத்தா தான் தெரியும், ஆனா புதுசு. உங்க மண்டைக்கு அது புதுசு. அதை யோசித்தீங்கன்னா உங்க மண்டைக்கு அது புதுசா தான் இருக்கும். புரியுதா? அப்போ அந்த இடத்துல அவர் உள்ளே வரார். இந்த தடைகளை உடைக்கிறது யார் வேலை? இயேசுடைய வேலை.
இததான் மீகாவில சொல்றாரு. அல்லேலூயா. இததான் எங்க சொல்றாரு? அது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க, லேவியராகமத்துல சொல்லப்பட்டு 19:18 பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாகிய நான் கர்த்தர். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூற. ஒரு வசனம் இருக்குது. ஆனா இன்னொரு வசனம் இருக்குது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இன்னொரு வசனம் இருக்குது. அப்போ இது ஒரு பெரிய லா. இந்த சட்டத்தை கடவுள் உடைக்கிறார், இயேசு உடைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? உன் சத்துருக்களை சிநேகி அப்படின்றார். உன் சத்துருக்களை சிநேகின்றார். அப்போ தடைகளை உடைக்கிறவர் உங்கள் முன்னே போகிறார் அப்படின்னா நீங்க போய் தடையை உடைக்க தேவையில்ல, தடைகளை நீக்கி போடுறது போயிட்டார். எதெல்லாம் தடை? மதம் ஒரு தடையா இருந்தது இயேசுவின் காலத்துல, பாரம்பரிய ஒரு தடையா இருந்தது, இதெல்லாம் சட்டம் ஒரு தடை, இதெல்லாம் நீக்கி போட்டார். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவருக்கு பின்னாடி போகணும். ஃபாலோயிங் கிரைஸ்ட் அப்படின்றது ஒரு தியரி. நிறைய பேர் இயேசுவை பின்பற்ற சொல்லுவாங்க. அவங்க ஏன்னா நல்லா வாயில நல்லா நமக்கு திட்டுற மாதிரி வரும். இயேசுவை பின்பற்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணல, இன்னும் ஒழுங்கா வரல. ஆனா இயேசுவை பின்பற்றணும். அவர் சொல்ல பின்பற்றுவது ஒரு வசனம் சொல்ற பாருங்க, பத்திமை இயேசுக்கு பின் சென்றான். அது உங்களுக்கு சாதாரணமா தெரியும், எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. பின்னாடி போக முடியாது. இத்தனை நாள் குளிக்காதவன், அவன் பார்வை இல்லாததே கடவுளுடைய சாபம் நினைச்சுட்டு இருந்தாங்க. அவன் இயேசுக்கு பின்னாடி போறது அதிசயம் தானே. அதுதான் தடை. இன்னைக்கு உங்க பொருளாதாரத்தை தடைன்னு சொல்லுங்கிறீங்க, அது கிடையாது. அந்த தடையை உடைக்கிறதுக்கு ஒரு 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 தண்டனை தான் ஒரு தடை அப்படின்னா அந்த தண்டனையை அவர் ஏத்துக்கிட்டார். அல்லேலூயா. ஒரு தண்டனை தான் தடை, ஒரு மரணம் தான், மரண தண்டனை தான் அதுக்கு தீர்வுனா அதை ஏத்துக்கிட்டார். உங்களால உடைக்க முடியுமா? வாய்க்கிழிய பேசுறமே ஆவியில பெற்றவன், வாய் ஜாலாக்கன் மாதிரி பண்ணுகிறமே, பண்ண முடியுமா உங்களால? பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா நீங்க அவரை தடைகளை நீக்கிட்டவரா பார்க்கல, உங்க தடைகளை நீங்க பார்த்துட்டு உட்கார்ந்துக்கிறீங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஒருவன் உன் வலது கரத்தில் இறந்தால் இடது கணத்தை, அதை எல்லாம் நம்ம கிளாஸ்ல தியாலஜில படிச்சிட்டோம். இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு மூலம் என்னன்னா, இதுதானே கேட்டது தானே கேப்பா, அப்படிதான் தோணும்ல. அதனாலதான் நமக்கு என்ன வர மாட்டேன், டீச்சிங் வரல, அதனாலதான் பிரசங்கம் பண்ண வரல. ஏன்? ஒரு காரியத்தை 10 முறை கேட்டான்னா, என்னம்மா 10 முறை கேட்டான்னா சொல்லிட்டாரு, இது அண்ணன் இருக்கிறேன், அவரு ஜோதி அண்ணன் எடுத்துட்டாரு, அவரு அதுக்குள்ளேயே அங்க போறது, அந்த கிளாஸுக்கு போய் அப்படியே அங்க போயிட்டு அப்படியே அங்க போயின்னு இருக்குது. இங்க வாங்க, மூளையை எடுத்துக்கிட்டீங்க, வாங்க லைவா வாங்க, புதுசா சொல்றேன் கேளுங்க. ரோமர்கள் வலது கை பழக்கூடியவர்கள். ஏன் வலது கண்ணன் ஸ்பெசிபிக்கா ஜீசஸ் சொல்றாருன்னா, ரோம சிப்பாய்கள் 24 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. 7 hours டியூட்டி அவங்க. இன்னைக்கு இருக்கிற காவல்துறை மாதிரி பேட்ரோல் போய்கிட்டே இருக்குல்ல, போயிட்டே இருப்பாங்க. 7 hours முடிஞ்ச உடனே அவங்க யார், எந்த யூதனா கூட இருக்கலாம், எந்த யூதனையும் என்ன பண்ணுவாங்க, திரளான ஜனங்கள் பைபிள் வருதுல, சாமானியர்கள், சாதாரண மக்கள், பரிசேயர் இல்ல, சாதாரண மக்களை கூப்பிட்டு என் மூட்டையை தூக்கிடுவான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு போலீஸ்லாம் எப்படி போய் காவல்துறையில சில பேர் என்ன பண்றாங்க, தவறான காரியங்களை செய்ய, லஞ்சம் வாங்குறது, அது பண்றது இது பண்றது. நம்ம அதுல பிம்பம் கட்டல. ஒரு பேட்ரோல் போனா ஐயா டீ கேட்கிறாருன்றது, ஐயா காய்கறி, அந்த மாதிரி. அன்னைக்கு பேட்ரோல் 7 hours டியூட்டியில 7 hours முடிச்ச உடனே என் பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு வாழ்றது. இவன் தூக்கி டியூட்டி எங்க போட்டிருப்பாங்க, 5 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட பக்கம் போட்டிருப்பாங்க. ஆனா சட்டம் என்னன்னா, அடிமையா இருந்தாலும் 1 கிலோமீட்டர் தான் நடக்கணும். அடுத்த கிலோமீட்டர் அவனை நடக்க வச்சா அவங்க வீட்டுல சாப்பாடு போட்டு அனுப்பணும், உட்கார வச்சு. அவங்க வீட்டுல என்ன பண்ணணும், சாப்பிடணும். இப்போ இயேசு எதிர்த்து நிக்கிறத சொல்லி தராரா, தாழ்மையா இருக்கிறத சொல்லி தராரா? இதுக்குதான் கேட்டேன். நீங்க முன்னாடி கேட்டதுலயே பதில் சொல்லாதீங்கன்னு நான் அது இப்ப புரிஞ்சுதான் உங்களுக்கு. நான் உங்களை பத்தி சொல்றதெல்லாம் கரெக்டா இல்லையான்னு. எதிர்த்து நிக்கிறார்.
போராட்ட குணத்தை சொல்லித்தரார். தடை. 1 கிலோமீட்டர் நடந்தா அடிமை, அடுத்த கிலோமீட்டர் அவனை நடக்க வச்சா அவங்க வீட்டுல சாப்பாடு போடணும். ரோமன் யாருங்க? பெரிய ஜாதி. அடிமையை கூட்டு போய் டைனிங் டேபிள்ல சாப்பாடு போடணும்னா அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்துக்கிறாங்க. ஒரு வஸ்திரம் 1 கிலோ காய்கறி பிடிங்கினா அது அடிமை, எடுத்துக்கலாம். 2 கிலோ காய்கறி எடுத்தான்னா காசு தரும். சிவிலியன்ஸ் மாதிரி காசு தந்து போகணும். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வலது கண்ணை தான் முஷ்டி, இதான் முஷ்டி, இப்படி அடிப்பான், அந்த முஷ்டியில அடிப்பான். அப்போ பால் நான் அப்படி அடிக்கிறேன் அப்படின்னா அடிமை. இன்னொரு கண்ணத்தை காட்டு அப்படின்றது என்னன்னா, நீ எழுந்து நின்று எல்லாருக்கும் தெரியப்படுத்து, நான் ஈக்குவல் ஆயிட்டேன், நான் ஈக்குவல் ஆயிட்டேன். எழுந்து நின்று தெரியப்படுத்து. பேக் எடுத்துன்னு 1 கிலோமீட்டர்ல 5 கிலோமீட்டர் போ, அவங்க வீட்டுல நான் சாப்பிடறதுக்கு போறேன்னு தெரியப்படுத்து இந்த சமூகத்துக்கு. அப்போ இயேசுடைய போதனை தடைகளை நீக்குறதா இருக்குது. உங்க வாயிலிருந்து வர போதனை என்ன பண்ணோம்? தடைகளை நீக்கு. என் வாயிலிருந்து வர போதனை இன்னைக்கு நீக்கிச்சா என்னன்னு தெரியல. உங்க மண்டையில பிரெயினுக்கு மேல அந்த எல்லோ வாட்டர் இருக்குது பாருங்க, அந்த எல்லோ வாட்டர் தான் என்ன பண்ணும்? சும்மா விடாது. பெருமூலையில சிறு மூலையிலையும் போய் அமக்கலம் பண்ணிக்கின்னு எல்லாருக்கும் வால் முளைச்சு போய்க்குது. என்ன முளைச்சு போய்க்குது? வால் முளைச்சிது. கட் பண்ணி விட்டுக்கினே இருக்கிறேன், அப்ப கூட என்ன பண்ணுது? வால் முளைச்சிது. சுயநலம் என்னும் வாளை ஒட்ட நொறுக்க வேண்டும். எதெல்லாம் சுயநலம்? பார்க்குற பார்வை சுயநலம். பார்க்குற பார்வை. நான் ஊழியத்துக்கு போறேன், எங்கேயுமே நான் சுத்தி பார்க்க போக மாட்டேன். சுத்தி பார்க்க போறது சுயநலம். என்னது? ஊழியத்துக்கு போயிட்டு சுத்தி பார்க்க போறது சுயநலம். ஹோட்டல் ஃபுட்டு கூட லிமிட்டா சாப்பிடும். இத நம்ம சகோதரர்களை வெளியே, இந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு அதுக்கு ஒரு வேதனை நடந்தது எனக்கு. என்னது? எனக்கு அதுக்கு ஒரு பெரிய வேதனையே நடந்தது. ஒரு 4 மாசம் இருக்குமா, 5 மாசம் இருக்கும். 5 ட்ரிப் போன பிறகுதான் கத்துக்கிட்டாங்க. என்னை பார்ப்பாங்க வேற பரிதாபமா, என் முகம் எப்படி மாறுது. சாடிஸ்ட் குணம். என்னது? என்ன பார்ப்பாங்க அப்படி, என்ன மாறுது, இவர் ஏதாவது சொல்ல போறாரா, பயமும் இருக்கும், ஏதாவது சொல்லிட்டு போறேன்ட்டு. என்ன ஜோசப் கரெக்டு தானே? அவருக்கு ஒரு பயம் இருக்கும், அவர் தான் பொருளாளர், பஸ்ல இருந்து காலியாக போகுது பணம்னு. அப்ப அந்த சுயநலம் நாக்க என்ன பண்ணுது? சும்மா தூண்டுது. ஊழியத்துக்கு போனா போயிட்டு நேரா போற பாதையிலேயே வரணும். ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு இடத்துல டைவர்ட் ஆகி போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் என்ன கேட்பார் நம்மள? எப்பா உன்னை வந்து மாமியார் வீட்டுக்கு போக சொன்னான்னு கேட்பார், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக சொன்னான்னு கேட்பார், இங்க ஒரு பாஸ்டர் பார்த்துட்டு வந்துடுறேன் கேட்பார். நான் போட்ட பாதை என்ன சொல்லுங்க? நான் போட்ட பாதை என்ன? கோயம்புத்தூர் போயிட்டு என்ன பண்ணோம்? நேரா வந்த பாதை. பசிக்குதா? இறங்கி தின்ட்டு போ. உனக்கு தேவை ஏதாவது இருக்குதா? வர வழியில ஏதாவது இருந்தா பண்ணு போ. அதை விட்டு குறுக்க போறது, சந்தில போறது, இதெல்லாம் சுயநலம். நான் ஒவ்வொரு முறையும் அதை தான் யோசிப்பேன். இங்க மட்டும் இல்லைங்க, எங்க போனாலும் சரி, வெளிநாட்டுக்கே போனாலும் சரி, வந்தது எதுக்காக? ஊழியத்துக்காக. நோக்கத்தை மட்டும் நிறைவேற்றிட்டு வர. அதுல இருந்து ஒரு பைசாவை எடுத்து நம்ம வேற காரியத்துக்கு பண்ணோம்னா அது அடி வராது, நமக்கு வரும் பின்னாடி, உணர்த்துற அளவுக்கு வரும் அடி. அதனால இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கிற தடைகள். நம்ம மூளை இருக்கிற அந்த தடையெல்லாம் நீக்கணும். நீக்கினாதான் தடைகளை நீக்கிறவர்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல உங்க மூளைக்கு தெரியும் தடைகளை அவர் நீக்குவார்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம இப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் இந்த மாசம் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? அவர் மத தடையை உடைத்தார். சொல்லுங்க, 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னா 2 கிலோமீட்டர் நடந்ததுன்னா என்ன பண்ணணும்? சாப்பாடு போடணும், டைனிங் டேபிள்ல உட்கார வைக்கணும். எவ்வளவு பெரிய காரியம். ஒருத்தனை அவன் ரோமன் வந்து கஷ்டப்பட்டு சந்தனத்துல செஞ்சானோ எதில் அந்த டைனிங் டேபிள அடிமை ஏற்றுமோ என்ன பண்ணோம்? ஆண்டவர் அதை செய்யுன்றாரு. ஆண்டவர் என்ன பண்ண சொன்னாரு? அதை செய். உன்னை 1 கிலோமீட்டர் நடக்க போ, அவன் வீட்டு வரலும் போ. இது ஊருக்கு தெரியப்பட்டு, சமூகத்துக்கு தெரியப்பட்டு. உன்னை வலது காலத்துல அரைஞ்சிட்டானா அவன் என்ன பண்ணுவானா? எழுந்து நிற்க சொல்லுவான். அப்படிதான் எழுதியிருக்கார் ஜோசிபஸ். எழுந்து நிற்க சொன்ன உடனே தான் வலது காலத்துல அடிப்பான். வாங்கி என்ன பண்ணுவாங்க இவங்க? அமைதியா உட்காந்துரும். அமைதியா உட்காராத, திருப்பி காட்டு அப்படின்னா
இன்னொரு அடி அடிச்ச உடனே நீயும் அவனும் சமம்ன்றத சமூகத்துக்கு தெரியப்படுத்து. அல்லேலூயா. The words should reflect in the society. வார்த்தை சமூகத்துல எதிரொலிக்கணும். அதான் தடையை நீக்கும். வார்த்தையை உனக்குள்ள வச்சுக்கினா தடை நீங்காது. வார்த்தையை செயல்படுத்து, தடை நீங்கும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார். இன்னைக்கு திருவிருந்து இல்லை, நாளை காலையில் ஆராதனையில நமக்கு முதல் வாரம் காலையில வந்துருங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாய் பிராணி அழிவுக்கு இலக்கி மீட்டு கிருபையினால் இருக்கிறதுனால முடிச்சு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக கழுகுக்கு சமானமான வாயில் திரும்ப வாழ வயது கொள்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்நியாய்க்கும் ஸ்நேகம் வழிநடத்தணும். நாம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களில் இந்த மாதம் முழுவதும் வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை சொல்லுங்க. வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தால்தான் தடை நீங்கும். தடைன்னா பொருளாதாரம் கிடையாது, நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகாது கிடையாது, நம்ம கடன்ல இருக்கிறது கிடையாது. தடை அதெல்லாம் தடை கிடையாது. அது ஒரு தடையே இல்லை. அதை நம்ம தான் திருப்பி அடைக்கணும். அது ஒரு தடை இல்லை. தடைன்றது சமூகத்துல எது ஒடுக்கப்பட்டிருக்குதோ அதான் தடை. God bless you. Thank you. நாளை காலைல பார்ப்போம்.